ஹாய்ங்க. நாங்கள் வந்து இப்போது ஆன்மீக பயணம் கிளம்பியாச்சு. காந்திபுரம் பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம். இது என்னைக்கு அப்படின்னா, புதன்கிழமை 2ஆந்தேதி அக்டோபர் 2ல் நைட்டு ஒரு 8:30 இருக்கும். அந்த டைமில் இப்போது நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாப்புக்குள்ளே போகிறோம். ஆக்சுவலி நான் காந்திபுரத்துக்கு 8:30க்கு வந்துட்டு கையேந்தி பவனில் சாப்பிட்டுட்டோம். 2 தோசை அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ உள்ளே பஸ் ஏறுறதுக்காக உள்ளே போயிட்டுருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 8:45. காந்திபுரம் வந்தது ஒரு 8:30க்கு. உள்ளே போகும்போது ஒரு 9, 9:15 இருக்கும். கரெக்டாக நாங்கள் போகும்போது பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம உட்காந்துட்டு பாட்டு கேட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்குது திருவண்ணாமலைக்கெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக போகணுன்னு யோசிச்சுட்டு நினச்சிட்டு இருந்தது தான். ஆனால் அது இப்படி இந்த டைமில் அமையும்னு நான் எதிர்பார்க்கல. அதான் சிவன் கூப்பிட்டா தானே போக முடியும். அந்த மாதிரி இப்போது இந்த பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது முன்னாடி உட்காந்துருக்காங்கள்ல, அவங்க வந்துட்டு இது சேலம் வந்துட்டோம். சேலம் வர்ற வரைக்கும், கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வர்ற வரைக்கும் அவங்க போடுற பாட்டுருக்கு. அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த அக்கா அவங்க ஒரே பழைய பாட்டு நம்மளும் கேட்போம். ஆனால் எம்ஜிஆர் நடிக்க ஸ்டார்ட் பண்ண டைமில் இருக்குல்ல, அந்த மாதிரி சாங்கு சேலம் வர்ற வரைக்கும் அதே தான். ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அவங்க இறங்குனதும் அந்த அந்த ப்ளூடூத் வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. இப்போது பக்கத்தில் இருக்க நம்ம சேச்சி அக்கா நல்ல நல்ல சாங்ஸு, எஸ்பிபி சாங்ஸ் எல்லாம் போட்டு அப்புறம் திருவண்ணாமலைக்கு போனோம். அதாவது சேலம்லேருந்து திருவண்ணாமலை போகிற வழியெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதுவும் காட்டுக்குள்ளே போகிற ஒரு ஃபீலுங்க. ரோடும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டாக சேலம் வரும்போது மணி 12, 12:15 இருக்கும். அப்போது அங்கேருந்து திருவண்ணாமலைக்கு கரெக்டாக 4:30 ஆயிடுச்சு. நாங்கள் உட்காந்துட்டு கதை பேசிட்டு அந்த சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு பஸ்ஸில் தான் போகிறோம். பட் அது வந்து ரொம்ப பயமாக அந்த மாதிரி இருக்குமோன்னு தான் நான் நினச்சேன். பார்த்தா லேடீஸ் தான், மேக்ஸிமம் லேடீஸு. பாருங்கள், இதுதான் திருவண்ணாமலை போகிற ரூட்டு. இப்படியே தான் இருந்ததுங்க போய் முடிகிற வரைக்கும். அப்புறம் இடையில பால வேலை நடந்துகிட்டு இருந்தது. அதனால் அங்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே நின்றுட்டோம். டிராஃபிக் அப்படியே எங்கேயுமே நகர முடியல. போகிற வழியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இளையராஜா சாங்கு, எஸ்பிபி வாய்ஸு, சித்ராம்மா வாய்ஸ்லலாம் கேட்டுட்டு அவர் டிரைவரும் கண்டக்டரும் ஐயோ நீங்கள் என்னமோ பண்ணுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி விட்டார். சரின்னு எங்களுக்கு பிடிச்ச பாட்டு மட்டும்தான் அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க கேட்கணும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஜில்லுனொரு காதலில் செகண்ட் இயர்லேருந்து காலேஜ் நம்ம கண்ட்ரோலில் வந்துச்சு. அந்த மாதிரி அவங்க இறங்குனதுக்கு அப்புறமா அந்த ப்ளூடூத்து ஆப்ரேட் பண்ணுறது நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கோம், பட் நாங்கள் கேட்கல. அதுதான் சரி, டிரைவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரூடாக தானே இருக்காங்க, அதனால் நாங்கள் அப்படி நினச்சிட்டோம். பட் அப்படி இல்லை. அதுதான் எங்களுக்கு தெரியல, நாங்களாக ஜட்ஜ் பண்ணிட்டோம். அப்புறம்தான் தெரிஞ்சது. பட் ஸ்வீட்ஸ் ரொம்ப பாதுகாப்பாக வந்து இறங்கிட்டோம். எந்த ஒரு பயமுமே இல்லைங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து திருவண்ணாமலையில் இறங்கியாச்சு. இறங்குனதுமே ஒரு ரெட்டை பிள்ளையார் இருப்பார். அவரை கும்பிட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக, அதாவது ரைட் சைடில் போகணும் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து அமாவாசைங்கிறதுனால ரொம்பலாம் கூட்டமெல்லாம் கிடையாது. இதுவே நீங்கள் பௌர்ணமி டைமில் வந்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடியெல்லாம் இறக்க மாட்டாங்க. கொஞ்சம் தள்ளி ஒரு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளி தான் நிறுத்துவாங்க. நீங்கள் அங்கேருந்து ஆட்டோவில் வரணும், இல்லைன்னா நடந்து தான் வரணும். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ உள்ளே வந்தோன்னே ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு நம்ம ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயாச்சு. அங்கே இருக்கும். ஸோ பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நாங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, அவ்வளோதான். லேடிஸ்க்கு தனி, ஜென்ஸுக்கு தனியாக இருந்தது. ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு உண்டான ரெஸ்ட் ரூம்ஸு. நீங்கள் அங்கேயே வந்து ப்ரஷ்ஷு, சோப்பு இதெல்லாமே இருக்கும், பேஸ்ட் இதெல்லாமே இருக்கும். நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டோம். அப்புறம் இப்போது வெளியே வந்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு, காஃபி குடிச்சிட்டு தள்ளு வண்டியில் வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்புறம் நம்ம கோயிலுக்கு முன்னாடி வந்தாச்சு. வந்துட்டு இங்கே கோபுரத்தை அண்ணாந்து பார்த்துட்டு, சரி அவர் அங்கே தீபமெல்லாம் அந்த கற்பூரமெல்லாம் ஏற்றக்கூடாதுமா முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நாங்கள் ஒன்றும் பண்ணல. நாங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு சரி பூ ஏதாவது வாங்கலாம், பூ வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தான் வாங்குகிறாங்க. ஸோ சரி, நான் ஃப்ரீ கேர் விட்டுருந்தேன். சரி ஓகே, கொஞ்சம் வச்சா நல்லாயிருக்குன்ட்டு பூ வாங்கியாச்சு.
வாங்கிட்டு உள்ளே என்ட்ரன்ஸ் போயிட்டோம். உள்ளே போயிட்டு எல்லா பக்கமுமே கேமராஸ் எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி போர்டு வச்சுருந்தாங்க. பட் நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக லைட்டாக திருட்டுத்தனமாக எடுத்து முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து குளமா. இந்த குளத்துல வந்துட்டு என்ட்ரன்ஸில் இருக்குது. என்ட்ரன்ஸ்லாம் உள்ளே வந்துட்டு முருகரை பார்த்துட்டு ரைட் சைடில் போவோமா, அந்த இடத்துல இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா தான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். வீடியோவில் என்னால் ஒரு அளவுக்கு தான் காமிக்க முடிஞ்சிருக்கு. இந்த குளத்துல வந்து இப்போவும் தேவர்களும் ரிஷிகளும் வந்து கண்ணுக்கு தெரியாமல் அங்கே நீராடிட்டு போகிறதா ஐதீகம் இருக்குது. அங்கே இருக்கிறவங்களும் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து முருகன் சன்னதி. ஸோ நம்ம வந்ததுமே நம்மளால தான் பார்த்தாச்சு. பார்த்துட்டு அந்த இடத்துல தான் ரைட் சைடில் இந்த குளம் இருந்தது. பார்த்துட்டு உள்ளே அப்படியே போனோம். ஒவ்வொரு கோபுரமும் ரொம்ப பயங்கரமாக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக பிரமிப்பாக இருந்தது. இதெல்லாம் எப்படி அவங்க செஞ்சுருப்பாங்கன்னு தெரியல. ஸோ முருகன் சன்னதியிலேருந்து நான் வெளியே வரேன். இப்போ என்ட்ரன்ஸுக்கு அப்புறமா முருகரை பார்த்துட்டு தான் உள்ளே போகிறோம். விநாயகர் இருப்பார் பாருங்கள். முருகர் இங்கே தான் வந்துட்டு அருணகிரிநாதருக்கு வந்து காட்சியளித்த இடமா. உள்ளே போயிட்டுருக்கோம். அந்த தெப்பக்குளம் ரைட் சைடில் இருக்குது. மழை வந்துருக்குதுங்க. அதனால் நடக்கிற இடமெல்லாம் அப்படியே வாட்டராக இருந்தது. பார்த்து தான் கால் வைக்கணும். ஒவ்வொரு இடம்லாம் வழுக்கிற மாதிரி இருந்தது. இந்த அளவுக்கு கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காதுங்க. பௌர்ணமி டைம்லாம் வந்தோம்னா அவ்வளோதான், நிற்கவா மூச்சு விடக்கூட இடம் இருக்காது அந்த மாதிரி. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்காவது ஃப்ரீயாக போய் கடவுளை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால பாருங்கள், அது பார்க்கவே அப்படி ஒரு அழகு. ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக அழகாக இருந்தது. நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலை விட இது ரொம்ப பெருசுங்க. 5 ஏக்கராவாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. பாருங்க, இந்த குளத்துல தான் இன்னுமே வந்து தேவர்களும் ரிஷிகளும்லாம் நீராடுறாங்களாம் சொல்கிறாங்க. ஸோ நாம் உள்ளே தான் போயிட்டுருக்கோம். உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு சாமியை பார்க்குறப்ப கொஞ்சம் ரஷ்ஷாக தாங்க இருந்தது. ஆமாம், அது ஒன்றுமே பண்ண முடியாது. முருகர்கிட்டையும் நம்ம சிவன்கிட்டையும் எப்போவுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ போய் பார்த்துட்டு சரி அன்னதானம் போடுவாங்கன்னு சொன்னாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. சரி அங்கங்கே அந்த கோபுரத்தை ஃபோட்டோவாக எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். அந்தளவுக்கு கிளியராக வரல. அது நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபி கிடையாதுல்ல. அக்காங்களும் 2 அக்காங்க வந்து ஃபோட்டோஸு செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் ஜஸ்ட்டு அது கவர் பண்ண முடியுமான்னு பார்த்தேன். நம்ம ஒன்றும் அவ்வளோ எக்ஸ்பர்ட் கிடையாது. ஓரளவுக்கு தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக பார்க்கலாம். அப்போது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அங்கே எப்போவுமே வந்து அன்னதானம் போடுவாங்க. ஸோ அதனால் கோயிலே தான் சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, நம்ம அன்னதானம் சாப்பிட்டு கோயிலுக்கு வெளியவே வந்துட்டோம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது, வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அதனால் நம்ம ஃபுல்லாக காமிக்க முடியல. நீங்கள் கண்டிப்பாக வந்து திருவண்ணாமலை வரணும். நீங்கள் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் பேக் சைடு சாமி கோயிலுக்கு அப்படியே பேக் சைடு வந்துட்டோம். அப்படியே நடந்து வந்துட்டு கிராஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா அதாவது திருவண்ணாமலையோட மலை இருக்குல்ல, ஜோதி அன்னைக்கு தீபம் ஏற்றுவாங்கள்ல, அந்த மலை. அதான் நம்ம மலையாகவே இருக்கிற அந்த திருவண்ணாமலை இருக்குல்ல, அங்கே அதுக்குள்ளே நம்ம ட்ரெக்கிங் போகிறோம். அந்த மலை ஏற போகிறோம். ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து ஒரு வீடியோவில் காட்ட முடியாது, 2 வீடியோ ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்துட்டு கிராஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு இப்போ லெஃப்ட் சைடு போகிறோம். லெஃப்ட் சைடில் நடந்து வரும்போது அதே லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி பிளேஸ் இருக்குது. 2 வழி இருக்கான். இது வந்து 2வது வழி. சரி, இதில் மலை ஏறுறதுக்கு பாருங்கள், திருவண்ணாமலை அந்த மலையை வந்து நம்ம ஏறுறதுக்காக போயிட்டுருக்குறோம் உள்ள. இது இப்படி தான் இருந்தது. சரி வாட்டர் பாட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாட்டர் பாட்டில் வாங்கியாச்சு. இப்போ உள்ளே போயிட்டுருக்குறோம். மேலே ஏறுறதுக்கு போயிட்டுருக்குறோம். பாருங்கள், நம்மளுக்கு தெரிகிறப்போ மலை மட்டும்தான் தெரிஞ்சுது அங்கேருந்து பார்க்குறப்ப. இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு வீடு இருக்குதுன்னு கூட வெளியே பார்க்கும்போது தெரியல. உள்ளே வரும்போது தான் வீடுங்க இருக்குது. சின்னதாக அங்கங்கே ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. பார்க்க அழகாக இருந்தது. அப்புறம் இதுக்குள்ளே தான் வந்துட்டு ரமண மகரிஷி, அப்புறம் மௌன சித்தர் எல்லாருமேங்க. அந்த மலைக்கு மேலே போயாச்சு. போக மலை ஏற அவ்வளோ அழகாக பிரமிப்பாக இருக்குது. எப்படி இங்கெல்லாம் வந்து வாழ்ந்தாங்க, இந்த குகைக்குள்ளெல்லாம் போய் நம்ம உட்காந்தோம். அந்த வீடியோலாம் நான் போடுறேன். உட்காரும்போது உள்ளே நம்ம போன உடனே ஒரு மாதிரியான பயம்,
அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்தோன்னே அப்படியே வேர்க்காத உடம்பு அப்படியே வேர்த்து பூத்து அப்படியே கொட்டம் கொட்டமாக வெளியே வருதுங்க. தண்ணி ஏன் வேர்த்துதுன்னே தெரியல. அது ஒரு வேளை நம்ம சுவாசிக்க முடியலையா, ஆக்சிஜன் பத்தலையா என்னங்கிறது தெரியல. ஆனால் அங்கேயே வந்து ரொம்ப வருஷம் 17 வருஷம் 22 வருஷம்லாம் அந்த குகைக்குள்ளே இருந்து தியானம் பண்ணி தீட்சை நிலை அடைஞ்சவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஐயோ, அவங்கள நினைக்கும்போது அதுதான் அண்ணாமலையாரினுடைய ஒரு ஒரு பவர். அதுதான் நம்ம சொல்ல முடியும். பாருங்க, இந்த பக்கத்துலலாம் இதுதான் காடுக்குள்ளே தான் மலையில் இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஏறிட்டுருக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் டைரெக்டாக வரும்போது தான் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ண முடியும். பட் நீங்கள் மலை ஏறுறது வந்து பாதி பேர்த்துக்கு தெரியலை. சரி, தீபம் ஏற்றுவாங்க அப்போ தான் போவாங்க அந்த மாதிரி பாதி பேர் நினச்சிட்ருக்காங்க. அப்படி இல்லை. நம்ம எப்போ வந்தாலும் போய் பார்க்கலாம். மலை மேலே ஏறணும். நீங்கள் ஏறி பாருங்கள். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ரமண மகரிஷியிலேருந்து நிறைய பேர் ஏன் நிறைய நம்ம நம்ம வந்து படமாக வச்சு கும்பிட்றவங்க, நித்யானந்தா எல்லாருமே எங்கள் நித்யானந்தான்னு நீங்கள் நம்ம தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணல. பட் என்ன இருக்கோ அதான் காமிச்சிருக்காங்க நியூஸில். அது ஓகே. பட் அவர் வந்து அதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்திருக்கிறாரு. இங்கே இருந்து தான் அவர் தேவையானதெல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு தான் போயிருக்கிறாரு. இங்கே பலன் அடைஞ்சிட்டு தான் போயிருக்கிறார். ஆனால் அவர் தப்பான வழியை யூஸ் பண்ணுறாரு. சரி, ஓகே, நம்ம டாபிக் மாற வேண்டாம். ஸோ இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் உள்ளே கொஞ்சம் தூரம் ஏறினதுக்கப்புறம் இங்கே தான் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். இங்கே வந்துட்டு தியானம் பண்ணுவாங்களாம் இந்த இடத்துலலாம். இதுதான் ஸ்டார்டிங்கு. இன்னும் போக போக இன்னும் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோலையும் போடுறேன். ஏன்னா இது ரொம்ப லென்த்தாக போகுதில்ல, அதனால். ஸோ கொஞ்சம் தூரமாக அப்படியே ஏறணும். இப்போ ஏறிட்டு இருந்தோமா, இப்போது இந்த சைடில் லெஃப்ட் சைடில் போகும்போது ஃபஸ்ட்டு விநாயகர் சன்னதி, அப்புறமா வந்துட்டு போயிட்டுருந்தோம். இப்போ வந்துட்டு இதுதான் ஸ்டார்டிங்கே. நம்ம இதை தான் பார்ப்போம். மலை ஏறி கொஞ்சம் தூரத்தில் இதை தான் பார்ப்போம். பட் இங்கே வந்துட்டு ஒருத்தவங்க படுத்துட்ருக்காங்கன்னு நினச்சோம். ஆனால் அவங்க இறந்து கிடக்கிறதா அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ இனி வர்ற வீடியோஸில் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன். பாருங்கள். தேங்க்யூ.